ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக வெஜ் தால் கோலா பூரி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் தால் கோலா பூரி ரெடி பண்ணிடலாம். பருப்பு ஒரு 10 நிமிஷமாக நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தான் இந்த பொருட்கள்லாம் சேர்க்குறேன். பெருங்காயம் கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் ஒரு 4-5 வெந்தயம், கூடவே ஒரு வெங்காயம், 2 தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் இப்போ 5 விசில் வந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா நம்ம எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். பட்டர் இல்லைன்னா நார்மலாக ஆயில் ஊற்றி செஞ்சுக்கலாம். நான் பட்டர் சேர்த்துட்டு அந்த பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், ஒரு 4-5 மிளகு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இந்த 3 காய்கறிகளை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி வதங்குறதுக்காக மூடி வச்சு வதக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வதக்கணும். அப்படி வதக்கும் போது காய்கறி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியாத்தூள், கொத்தமல்லி தூள் இருக்குல்ல, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுக்கு கொஞ்சமாக தயிர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு காய் நல்லா வேக வச்சிடலாம். ஏன்னா காய் 3/4 வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருந்தோம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே காய் வெந்து வரட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்புலாம் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒன்றா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை மசிச்சு விட்டு எடுத்து வச்சுட்டு காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காய்கறி கூட அந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்து அதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதை லாஸ்ட்டாக மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், வெஜ் தால் கோலா பூரி ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, நான், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதை அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி சுட்டுக்க போகிறேன். நான் மத்தியானம் லஞ்சுக்கு தான் இது செஞ்சுருந்தேன். நிறையா காய்கறி போட்டு சப்பாத்தி வச்சு செய்யும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நிறையா காய்கறி போட்டு நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க
3 காய்கறிகள் வச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு ரொம்பவுமே சூப்பராக வந்து செஞ்சுட்டேன். ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இது மேலே வந்து க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டில் தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி க்ரீம்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்பவுமே சிம்பிளாக சூப்பராக வந்து செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மஹி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.